Hi, hello, welcome. This is Mathematical Gangster. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது discrete mathematics. அதில் non-homogeneous recurrence relation தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து type 3 பார்க்க போகிறோம். type 3 என்னென்னா constant the whole power k அதான் பார்க்க போகிறோம். இதில் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே பார்ட் 1 பார்ட் 2னு ரெண்டு வீடியோவை போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா கன்ஃபியூஸ் இல்லாமல் புரியும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். s of k minus 3 into s of k minus 1 plus 4 into s of k minus 2 is equal to 4 to the power of k. ஓகேவா? இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்? 4ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் the whole power k. அதனால் 4 to the power k வந்து டைப் 3. இப்போ வந்து இங்கே s of 0வும் s of 1ம் கொடுக்கல, வேல்யூஸ் கொடுக்கல. அதனால நீங்கள் ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன்ஸ் ப்ளஸ் பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ். இப்போ அது ரெண்டுத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிப்போம். கேரக்டரிஸ்டிக் சொல்யூஷன் ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து k மைனஸ் 2 எண்ட் ஆகிறதுனால நம்ம குவாட்ரேட்டிக்காக தான் எழுதுவோம். a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் மைனஸ் 4 இன்ட்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 3. ஓகே, அப்போ மைனஸ் 4 1. அப்போ தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 4 ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 3. ஓகேவா? அப்போ வந்து ரூட்ஸ் என்னது? a மைனஸ் 4 into a plus 1 is equal to 0. a minus 4 a plus 4 அப்புறம் a is equal to minus 1. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அது ரெண்டு ரூட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நம்மளோட ஃபார்முலா என்னது? s of k is equal to b1 into m1 to the whole power k plus b2 into m to the power k. ஓகேவா? m1ன்றது வந்து மைனஸ் 1, m2ன்றது 4ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். s of k is equal to b1 into minus 1 the whole power k plus b2 4 to the power of k. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்டிகுலர் சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். To find particular solution. ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. அது என்னென்னா s of k is equal to k times d into 4 to the power of k. இதுதான் இதோட ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 to the power k எப்படின்னா நம்ம எடுத்துருக்கோமோ அதான் நம்ம எழுதுவோம். இங்கே 4 to the power k தான் கொஷினில் இருக்குது. அதனால் k times d into 4 to the power k. ஓகே, நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது d தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த d கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா s of kக்கு வந்து s of k is equal to k times d into 4 to the power k. இப்போ s of k minus 1. இப்போ kக்கு பதிலாக நம்ம k minus 1 ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ d into 4 to the power k minus 1. நெக்ஸ்ட்டு s of k minus 2. k minus 2 kக்கு பதிலாக நம்ம k minus 2 ரீப்ளேஸ் பண்ணுவோம். k minus 2 into d 4 to the power of k minus 2. ஓகேவா? இதை மூணுமே நம்ம வந்து இந்த கொஸ்டினில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் k into d into 4 to the power k minus 3 into k minus 1 into d into 4 to the power k minus 1 plus 4 into k minus 2 into d 4 to the power of k minus 2 is equal to 4 to the power k. இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து இதை காமன் எடுக்கிறோம். d into 4 to the power of k minus 2 நம்ம காமனாக எடுக்கிறோம். d into 4 to the power of k minus 2 காமனாக எடுத்தோன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா 2வை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2. இதில் d into 4 to the power k minus 2 காமனாக எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? k இருக்கும். இங்கே ஒரு 4 ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் என்ன இருக்கும், இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா -2 அதே மாதிரி -2 + 2 பண்ணுறோம். இங்கே வந்து 3 டைம்ஸ் ஆஃப் k - 1 இருக்கும். இதில் வந்து இது d × 4 to the power of k - 2. இப்போ இங்கே வந்து இது 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ இது -1 + 2 என்னது +1. அப்போ 4 மட்டும் நம்மளுக்கு இருக்கும் இந்த இடத்துல. இப்போ மைனஸ் இதை காமனாக எடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 4 × k - 2 = 4 to the power k. d × 4 to the power of k - 2 = 16k. minus 3 4s are 12 into k minus 1 minus 4 into k minus 2 is equal to 4 to the power of k. d into 4 to the power of k minus 2 16k இந்த 12 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12k plus 12 minus 4k 4 மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ minus 4k plus 8 is equal to 4 to the power of k. இப்போ next d into 4 to the power of k minus 2 is equal to 16k minus 12k. 16k minus 12k minus 4k என்னது minus 16k. 12 plus 8 என்னது 20 is equal to 4 to the power of k. இதுவும் cancel ஆயிடும். இப்போ d into 4 to the power of k minus 2 into 20 is equal to 4 to the power of k. 20d is equal to 4k by இதை வந்து நம்ம டிவிஷனில் கொண்டு வந்துடுவோம். இந்த பக்கம் வந்துச்சுன்னா இப்போ 4 to the power of k minus 2. 20d is equal to 4k. இந்த k minus 2 மேலே வந்துச்சுன்னா minus k plus 2 வந்துருமா. இது கேன்சல் ஆகிடும். 20d is equal to 4 square. இப்போ d is equal to 16. d is equal to 16 by 20. கேன்சல் பண்ணோம்னா 0.8. இப்போ d is equal to 0.8. இப்போ இந்த d ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த d ஓட வேல்யூ வந்து நம்ம போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் s of k is equal to k times of 0.8 into 4 to the power k. இப்போ இது என்னது பர்டிகுலர் சொல்யூஷன். ஓகே, அது பிஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் ஃபைனல் என்ன கண்டுபிடிக்கணும், ஜென்ரல் சொல்யூஷன். அது என்ன ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் ப்ளஸ் பர்டிகுலர் சொல்யூஷன். ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், b1 into minus 1 to the power k plus b2 into 4 to the power k. இப்போ b1 into minus 1 to the power k plus b2 into 4 to the power of k plus k times of 0.8 into 4 to the power k. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.